நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் வணிக நிறுவனங்கள், பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. நீண்ட காலம் போராடி பெற்ற தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், முறைசாரா தொழிலாளர்களுக்கான வாரியம் அமைக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவின் தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இதனால் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்குமா என்ற கேள்வி எழுந்தது. இதனிடையே பொதுமக்களை பாதிக்காத வகையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு வர வேண்டும், இல்லையெனில் நோ ஒர்க் நோ பே என தலைமை செயலாளர் முருகானந்தம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் பேருந்துகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. அதேபோல் வணிக நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் இயல்பாய் இயங்குகின்றன.